அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, வரக்கூடிய 1/8/2005 முதல் இந்த 45,000 கோடி நகை அடமான கடன்களுக்காக தமிழ்நாடு அரசு ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இந்த நகை அடமான கடன்கள் அனைத்தும் முழுமையாக விவசாயிகளுக்கு, அதாவது ஏழை எளிய மக்கள் வாங்கிய 5 சவரனுக்குள்ள இருக்கக்கூடிய, அதாவது 40 கிராமுக்குள்ள இருக்கக்கூடிய நகை அடமான கடன்கள் அனைத்தும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசு முழுமையாக நாங்க வந்து ரெடி பண்ண போறோம் லிஸ்ட் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே 2021ஆம் ஆண்டுல இந்த நகை கடன்கள் தள்ளுபடி செஞ்ச போது நிறைய முறைகேடுகள் நடந்ததாகவும் நிறைய சட்ட சிக்கல் வந்ததாகவும் தமிழக அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த தடவை அது நடக்கக்கூடாதுன்றதுக்காக கிட்டத்தட்ட 51 விதமான நகை ஆவணங்களை சேகரித்து அவர்களுடைய உண்மைத்தன்மையை கண்டறிந்து அதன் பின்னர் தான் இதுக்கப்புறம் நகை அடமான கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பாக கொடுத்திருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலுங்க, சரிங்களா? அதை தொடர்ந்து சிறு குறு விவசாயிகளுக்கு ஏற்கனவே நகை கடன்கள் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. அதை தொடர்ந்து பயிர்க்கடன்களையும் தள்ளுபடி செய்ய போறோம் அப்படின்றதுக்கான அப்டேட்டுமே கொடுத்துருக்குறாங்க. அதற்காக முழுமை அப்டேட்டுமே பார்த்து தெரிஞ்சுக்க போறோம், சரிங்களா? மெயினா நம்ம பார்க்க போறது இந்த நகை அடமான கடன்கள். அதுவும் குறிப்பிட்ட ஒரு 10 வங்கிகள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த 10 வங்கிகள்ல வைத்திருந்தால் மட்டும்தான் உங்களுடைய நகை அடமான கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க, சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலுங்க, சரிங்களா? இதை தொடர்ந்து இந்த விவசாயிகளுக்கு மீண்டும் பயிர்க்கடன் வழங்குவதற்காக மீண்டும் ஒதுக்கி இருக்கிறாங்க காசு. அது எவ்வளோன்றதையும் பார்ப்போம், சரிங்களா? 17,000 கோடி ரூபாய்க்கு மேல ஒதுக்கிறதா நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த 17,000 கோடியும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறாங்க, எந்தெந்த விவசாயிகளுக்கு எவ்வளவு கடன் தொகை பெற முடியும்ன்றதையும் பார்ப்போம், சரிங்களா? இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிபிகேஷன்லாம் நமது சேனல்ல தான் ரெகுலராகவே அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க, சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே கவர்மெண்ட் அஃபிஷியல் ஸ்கீம்ஸுமே தெளிவா துல்லியமா பார்க்கலாங்க, சரிங்களா? ஹாப்பியான நியூஸ் என்னன்னா, 5 சவரன் வரை நகை கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க. யாருக்கெல்லாம் இதுல தள்ளுபடி பெறதுக்கு தகுதி உள்ளவங்க யாரு, தகுதி இல்லாதவங்க யாரு, அதே மாதிரி யார் யார் பெயர் நேம் லிஸ்ட்ல வரப்போகுது, அவங்களுக்கு மட்டும்தான் நகை அடமான கடன்கள் இந்த 5 பவுனுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தள்ளுபடி செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? இதை தொடர்ந்து அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். தமிழகத்தின் சட்ட தேர்தலின் போது கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரனுக்கு உட்பட்ட நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று திமுக தனது தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியில் அளித்திருந்தது. குறிப்பாக இந்த நகை கடன்கள் மூலம் பெரும்பாலும் விவசாயிகளே பயனடைந்து வருகின்றனர். இதனால் மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் நிலவி வந்தது அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. இதில் பல்வேறு குளறுபடிகள் நிலவி வருவதாகவும் இதனால் இப்பிரச்சனைகள் களையப்பட்டு பின்னரே அறிவிக்கப்படும் என தமிழக அரசு கூறி வந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி. இந்த நிலையில் தீபாவளிக்கு விவசாயிகள் பெரும்பாலும் சாமானிய மக்களும் சர்ப்ரைஸ் கொடுக்கும் விதமாக இத்தகைய அறிவிப்பானது வந்துள்ளது. அதில் தமிழகத்தின் கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் அல்லது 40 கிராமுக்குள்ள இருந்தா உங்களுடைய நகை ஆனது தள்ளுபடி செய்வதற்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க, சரிங்களா? யாருக்கெல்லாம் பயன்?
தமிழக அரசின் இந்த அறிவிப்பினால் நகைக்கடன் பெற்ற 16 லட்சம் பேர் பயனடைவர். இந்த அரசாணையில் ஒரு குடும்பத்திற்கு 5 சவரன் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சாமானிய மக்கள் பயனடைவர் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? தள்ளுபடி தொகையை அரசு ஏற்றுக்கொள்ளும். அதாவது இந்த நகைக்கடன் தள்ளுபடி தொடர்பான கூடுதல் நெறிமுறைகளை கூட்டுறவு சங்க பதிவாளர் வகுத்துக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நகைக்கடன் தள்ளுபடிக்கான அசல் மற்றும் வட்டியை அரசு ஏற்றுக்கொண்டு தள்ளுபடி தொகையை கூட்டுறவு நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு ஹாப்பியான நியூஸ். என்னன்னா 2021ஆம் ஆண்டுல வரையிலான காலகட்டத்தில் தகுதினால அரசுக்கு செலவு. இந்த நகைக்கடன் தள்ளுபடி மூலம் அரசுக்கு கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் வரையில் செலவாகும் என அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தள்ளுபடியின் அசல் தொகை மற்றும் ஏப்ரல் 2021 முதல் அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள நாள் வரையிலான வட்டியை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதை தொடர்ந்து மொத்த நிலுவைத் தொகை எவ்வளவு இருக்கு என்ன இருந்ததை பார்ப்போம். தமிழக அரசின் அறிவிப்பினை அடுத்த குடும்ப அட்டையின்படி ஒரு குடும்பத்தினர் மார்ச் 31, 2021 வரை 5 பவுனுக்கு உட்பட்ட தங்க நகைகளை அடமானம் வைத்து நகைக்கடன் பெற்றதில் ஒரு சில கடன்தாரர்கள் பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ தங்களது கடன்களை செலுத்தியது நீங்களாக நிலுவையில் இருந்த தொகை ரூபாய் 17,114.64 கோடி. அதன் பிறகு 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை கடன்தாரர்கள் பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ தங்களது கடன்களை செலுத்தியது மற்றும் தகுதி பெறாத தேர்வர்களை நீக்கிய பின்னர் அசல், வட்டி, அபராத வட்டி மற்றும் இதர செலவுகள் உள்ளிட்ட தொகையை ரூபாய் 6000 கோடி ரூபாய் தோராயமாக உள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இதை தொடர்ந்து இந்த நகைக்கடன்கள் யார் தள்ளுபடி ஆவாங்க, யார் தள்ளுபடி இல்லாதவங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாச்சு. ஸோ அடுத்ததா இந்த விவசாய கடன்களுக்காக கிட்டத்தட்ட 17,000 கோடி ரூபாய் அது அதிகாரப்பூர்வமாக அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. 17,000 கோடி ரூபாய் மீண்டும் விவசாயிகளுக்கு பயிர் கடன்களை வழங்குவதற்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதை தொடர்ந்து இந்த நகை அடமான கடன்களை தொடர்ந்து விவசாய கடன்கள், அதாவது சிறு குறு விவசாயிகளுக்கு தள்ளுபடி, இந்த நகை கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும். நகைக்கடன் வாங்கியவர்களுக்கும் அதே மாதிரி விவசாயிகள் விவசாய கடன்களுக்காக பயிர் கடன் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த பயிர் கடன்களும் தள்ளுபடி செய்வதற்காக கிட்டத்தட்ட 1477 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த 1477 கோடி ரூபாயும் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். சரிங்களா? இதற்கான அரசாணை எப்போது வெளியாகும், நகை அடமான கடன்கள் திரும்ப நம்ம இப்படி மீட்கணும் அப்படின்னா வரக்கூடிய ஆகஸ்ட் 2ஆம் வாரத்திலிருந்து உங்களுடைய நகையை நீங்க மீட்டுக்கலாம் உங்களுடைய வங்கிகளை போயிட்டு. சரிங்களா? ஸோ அடுத்த அரசே அதற்கான தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம இந்த ஸ்கீமை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ.